செய்கிறது செய், பேர் சொல்லியே சொல்லிட்டார். யூதாசே செய்க, அப்புறமும் மனசாட்சியை மடுக்கிறான். பார்த்தீங்களா? கடைசியில காட்டி கொடுத்தான். தப்பிடுவார் நினைச்சான். அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிக்க போறாங்கன்னு உடனே அந்த காசை கொண்டு போய் பிரதான ஆசாரியன்ட்ட கொடுக்கான். குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், இதை வச்சுட்டு அவரை விட்டுறேன்னு துடிக்கிறான், அழுகிறான். அவன் சொல்லிட்டான், உன் பாடு எனக்கு தெரியாதப்பா அப்படின்றான். எந்த காசுக்கு ஆசைப்பட்டானோ அந்த காசை கொண்டு போய் ஆலயத்தில் வீசி எறிந்துட்டு ராக்காலத்தில் சென்று நாண்டு கொண்டு நின்று குடல் சரிந்து பரிதாரமா செத்தான். வாழ்க்கை பாதியில முடிஞ்சு போச்சு. நித்தியத்தை இழந்துட்டான். ஆக்கினைக்கு பங்காளனா போயிட்டான். பார்த்தீங்களா? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படித்தான் மனசாட்சி பேசுது. மனசாட்சியை மழுக்கிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பாவத்தை செய்யறோம். முடிவு பயங்கரமா இருக்கும், தெரியுமா? ஆமா, எனக்கு அன்பானவர்களே, அதே போலதான் சாலமோன் தாழ்விலிருந்து சாதாரண ஒரு அரசனாக்கினாரு. அவனை போல 40 ஆண்டுகள் சமாதானத்தோட ஆட்சி புரிந்தான். அவனை போல செல்வந்தன் உலகத்துல இல்ல, அவனை போல ஞானி உலகத்துல இருந்ததில்ல. அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சிருந்தாரு. ஆனா மனசாட்சியை மழுக்கி அநேக பெண்களை கல்யாணம் பண்ணா, அவங்களை திருப்திப்படுத்த அநேக கோயில்களை கட்டினா, ஆராதனைகள் நடத்தினான். பார்த்தீங்களா? கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, டேய், உங்க அப்பாவுக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்கு, ஒரு கொலை குழந்தை வச்சிருப்பேன்னு சொன்னதுனால உன்னை உயிரோட வச்சிருக்கேன்டா, இல்லாட்டி உன்னை கொன்னே விடுவேன்னு சொல்றாரு. எப்படிப்பட்டவன் கடைசியில மனசாட்சியை மடிக்க, மனசாட்சி மழுங்கி போயிட்டுன்னு எழுதியிருக்கு, தெரியுமா? ஆமா, எனக்கு அன்பானவர்களே, மனசாட்சியை மழுக்க கூடாதுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி மனசாட்சியை மழுக்கிறோம் இல்லையா? அம்னோனை பாருங்க. அம்னோனுடைய கூட பிறந்த தங்கச்சி தான் தாமார். ஒரே அப்பனுக்கு பிறந்த அண்ணன் தங்கச்சி. தாவீதுடைய மகன் அம்னோன், தாவீதுடைய மக தாமார். அவ அழக பார்த்து இச்சிக்கிறான், அடையணும்னு துடிக்கிறான், வியாதிக்காரனு போல நடிக்கிறான், உணவு கொண்டு வரும்படி சொல்றான். உணவு கொண்டு வரும்போது அவனை பலவந்தப்படுத்தும் போது அழுகிற, அண்ணா இந்த பாவத்தை செய்யாதுன்னா, என்ன விட்டுருன்னா, இது வேண்டான்னா, இந்த பாவத்தை செய்யாதுன்னு சொல்லியும் மனசாட்சியை மழுக்கி கல்லாக்கி அவ வாழ்க்கையை சீரழிச்சான். பார்த்தீங்களா? ஆமா, அழுதுகிட்டே ஓடுறா. முடிவு பார்த்தீங்களா? அந்த பாவத்தை செஞ்ச பிறகு அவனால் அவளை பார்க்க முடியல. தங்கச்சி பார்க்க முடியல. வெளியே போன்றா போக மாட்டேங்க. அதை விட இது பெரிய பாவங்க. இவளை வெளியே தள்ளி கதவு போட்டு, the sin is desirable, the sin is enjoyable, the sin is reachable, but the end is terrible. முடிவு பயங்கரம், தெரியுமா? பாவத்தை நீ சுலபமாக அடைய முடியும், அந்த பாவத்தை பருக முடியும், ஆனா அதன் முடிவு பயங்கரமாகும். அது வசீகரமானது என்று மறந்துடக்கூடாதுங்க. கடைசியில விருந்து சாலையில நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு அவனை கொன்னாங்க. பார்த்தீங்களா? வாழ்க்கை பாதியில முடிஞ்சிடுச்சு. நித்தியத்தை இழந்துட்ட ஆக்கினைக்கு பங்காள். விபச்சாரக்காரர்கள் சபையில உட்காரக்கூடாது. விபச்சாரக்காரர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். விபச்சாரக்காரர்கள் ஆக்கினைக்குள் தள்ளப்படுவார்கள். லட்சையும் வாதும் நிந்தையும் அவமானம் அவனை விட்டு நீங்காதுன்னு பைபிள்ல போட்டு. பார்த்தீங்களா? பாவத்தின் தன்மை அதாங்க. மனசாட்சி பேசுதுங்க. உன் பார்வை சரியில்லை, சிந்தனை சரியில்லை, செயல் சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, நிற்கிற இடம் சேர்க்கை சரியில்லை. மனசாட்சி கீழ்ப்படிந்து திருந்தினா நீ வாழ்வ பேதுருவ போல, இல்லாட்டி உன் வாழ்க்கை அழிஞ்சு போன்றது மட்டும் மறந்துடா. 3வது பாருங்க, எச்சரிப்பு அசட்டை பண்றாங்க. இவன் நியாயம் விசாரிக்கும் போது மனைவி சொல்லி அனுப்புறா, அவர் நீதிமான், அவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், அவனை விட்டுறேன்னு மனைவி எச்சரிக்கிறாங்க. அப்படி எச்சரித்த போதிலும் அந்த எச்சரிப்பையும் உதாசீனப்படுத்திட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு எச்சரிப்பு வருதுங்க. நீங்க ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. ஆவியானவர் பிரசங்கியார் மூலமா, பாஸ்டர் மூலமா, ஊழியர் மூலமா உங்களோட பேசுறாரு. துணிந்து அக்கிரமங்களை நடப்பிக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்திலே நொறுக்குவேன், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்தும், சகாயமின்றி சடுதையில நாசமடைவான். வருது. நீ ஒரு பாவத்தை துணிகரமா இன்னைக்கு செய்ய போவ, அப்பதான் வேத வசனம் வருது உனக்கு, இல்லையா? பைபிளை தூக்கி படிச்சா பைபிள்ல இருந்து வருது, எச்சரிப்பு வந்துகிட்டே இருக்கு. ஒரு கிறிஸ்டியன் பத்திரிகையை படிச்சா அதுல எச்சரிப்பு உனக்கு வருது, இல்லையா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் பல முறையில உங்களை எச்சரிக்கிறார். உன் வாழ்க்கை சரியில்லை, திருத்திக்கோ. உன் செயற்கை சரியில்லை, திருத்திக்கோன்னு சொல்றார். நம்ம அந்த எச்சரிப்பை அசட்டை பண்ணிடுறோம், இல்லையா? மனம் போல வாழ விரும்புறோம், இல்லையா? இல்லங்க, வேதத்தை படிச்சு பாருங்க. ஓப்பினி பெனகாஸ். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, ஏலிகிட்ட,
சாமுவேலை எச்சரிக்கான், ஏலியும் எச்சரிக்கிறான். மகனே, நீ வாழ்ற வாழ்க்கை சரியில்லடா, ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு சொல்றாரு, வாழ்க்கையை திருத்திக்கோன்றான். பாருங்க, மகன் மேல அவன் மேல ஏன் வந்துச்சு? அவன் தவறு செய்யறான், அறிந்திருந்தும் கண்டிக்க தவறினால் அவனு பிள்ளைங்களை செத்தாங்க. ஏலி பிடரி முறிஞ்சு செத்தான், குழந்தை பிறந்து இக்கபோ. தேவனுடைய மகிமை அந்த குடும்பத்தை விட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாதி ஆயுசு வரைக்கும் அந்த குடும்பத்துல யாருமே வாழலன்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்குங்க. இன்னைக்கு நம்ம எச்சரிக்கிறோமா சொல்லுங்க? பிள்ளைகளை எச்சரிக்கிறாங்க பெற்றோர்கள். மகனே, இது படிக்கிற காலம், கஷ்டப்பட்டு படிச்சு நீ கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் போன, நீ சொல்றதாவது நான் கேட்கறதாவது எனக்கு நேரம் இருக்கும்போது தான் படிப்போம். மனம் போல படிச்சேன்னா பிறகு ஃபெயில் ஆகிட்டு பாஸ் பண்ண முடியாம எச்சரிப்பு அசட்டை பண்ணாது. டீச்சர் சொல்றாங்க, ஒழுங்கா இது படிக்கக்கூடிய காலம் தம்பி, ஒழுங்கா படி, நீ இப்படி மார்க் வாங்குற சரியில்லை, அதையும் உதாசீனப்படுத்துறோம். அந்த எச்சரிப்பு அசட்டை பண்றாங்க இல்லையா? அப்படித்தானே? யோசித்து பாருங்க, எத்தனை இடையில எச்சரிப்பு உங்களுக்கு வருதுன்னு சொல்லி. காலேஜில் எச்சரிக்கிறாங்க, வீட்டில் எச்சரிக்கிறாங்க. தாய் தகப்பன், மகனே நீ படிக்க வேண்டியவன், வாழ வேண்டிய வயசடா, இப்படி எல்லாம் வாழாதடான்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. எச்சரிப்பு அசட்டை பண்றாங்க. பார்த்தீங்களா? கேட்கறதே கிடையாது. வேதத்தை படிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு எச்சரிப்பு வருது பார்த்தீங்களா? ஓப்பினி பினகாஸ் சொல்றான், நீ நடக்கிறது தப்பு, ஆலயத்துக்கு வர்றவங்கிட்ட நடக்கிறது தப்பு, வேணா தவறா நடக்கிற வாழ்க்கையை திருத்திக்கோ, காணிக்க எடுக்கிறது தப்பு, அந்த வஞ்சகமா கம்பியை குத்தி எடுக்கிறது, அபகரிக்கிறது தப்புன்னு மனசாட்சி எச்சரிக்கிறாங்க. ஆனா அவன் கேட்கல. கடைசியில பார்த்தீங்களா, ஓப்பினி பினகாஸ் போர்க்களத்துல சகாயமின்றி சடுதையிலே தரிப்புண்டு போனார்கள். அதை கேள்விப்பட்டு அறிந்தும் கண்டிக்க தவறிய தகப்பன் சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து படரி முறிந்து செத்தான். உடன்படிக்கை பற்றி பிடிக்க போச்சு. இக்கபோத் தேவனுடைய மகிமை அந்த குடும்பத்தை விட்டு போயிடுச்சு. பாதி ஆயுசு வரைக்கும் யாரும் வாழலை. இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, எச்சரிப்பை அசட்டை பண்ணாதீங்க, அலட்சிய பண்ணாதீங்க. நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும்னு மறந்துடக்கூடாது. உசியா ராஜாவை பார்த்தீங்களா? தூப கலசத்தை எடுத்து காட்ட போறான். அப்ப சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் சொல்றான், இது உன்னுடைய பணி இல்லப்பா, இது ஆசாரியன் செய்ய வேண்டிய பணின்னு சொல்லியும் அந்த எச்சரிப்பு அசட்டை பண்ணிட்டு தூப கலசத்தை எடுத்து காட்டினா ஆண்டவர் அடிச்சாரு. நெத்தியில குஷ்டம், சாகிறது வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தே செத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். எச்சரிப்பு அசட்டை பண்ற வேண்டிய முடிவு அப்படிதாங்க. எனக்கு அன்பானவர்களே, அதே போலதான் பாருங்க, சோதோம் குமாரா விட்டு ஓடும் போது ஏலி சொல்றான், ஏலி இல்ல லோத்து சொல்றான். லோத்து அவன் இப்ப மனைவியை பார்த்து சொல்றான், சோதோமுல அக்னியும் கந்தகம் விழும் போது நீ திரும்பி பாராதேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்காரு. என் அன்பு மனைவியே, திரும்பி பார்க்காதன்னு எச்சரித்தான். அவங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது வானத்தின் மதவுகள் திறக்கப்பட்டது. அக்னியும் கந்தகம் சோதோம்ல விழும் போது, நான் வாழ்ந்த சோதோம், நான் இன்பத்தை அனுபவித்த சோதோம் அழிகிறதேன்னு திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறிட்டா. பார்த்தீங்களா? ஆமா, அவ உப்பு தூணா மாறுனா கணவன் மனைவி இழந்தான், 2 பிள்ளைகளும் கணவனையும் இழந்தாங்க, தாயும் இழந்தாங்க. கடைசியில் 2 பிள்ளைகளும் தகப்பனிடத்தில் பிரவேசித்தார்கள். அந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிடுச்சு. பத்தியா? என் அருமையான மனைவிமாரே, புருஷன் சொல்றாரு, நீ இந்த வீட்டுக்கு போவாத, இவங்களோட பேசாத, இந்த மாதிரி செய்யாதன்னு சொல்லியும் அவங்க எச்சரிப்பு கீழ்ப்படியாம போனா, அதே போல மனைவி எச்சரிக்கிறா, நீ அந்த வீட்டுக்கு போகாத, அப்படி பேசாத, அதை செய்யாதன்னு சொல்லி எச்சரித்தோம், அது கீழ்ப்படியாம போனா அதுக்கு பயங்கரமான ஒரு நிலைமை தான் ஏற்படும்ன்றதை மறந்துடக்கூடாது. டைட்டானிக் கப்பல் பாருங்க, புறப்பட்டு போகும்போது அனௌன்ஸ் பண்றான், பனிமலை பெயர்ந்து வந்துகிட்டு இருக்கு, கப்பலை எங்கேயாவது ஒரு ஓரத்துல நிறுத்திரு, இதுக்கு மேல ஓட்டாதேன்னு சொல்லியும் அந்த கேப்டன், இதுக்கெல்லாம் நான் பயந்தவனா, எத்தனை பனிமலைகளை பார்த்திருக்கேன், துணிகரமா ஓட்டுனா. பனிமலை வந்து மோதி அந்த டைட்டானிக் கப்பல் சுக்கு நூறா நொறுங்கி இன்னைக்கும் கடலுக்குள்ள கிடக்கு. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாள் நீ ஆலயத்துக்கு வரும் போதும், வேதத்தை படிக்கும் போதும் பலர் மூலமா ஆண்டவர் உனக்கு எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு உன் மனம் போல வாழ்ந்தனா உன் முடிவு பயங்கரமா இருக்கும்ன்றதை மட்டும் நீ மறந்து போயிடாத. அடுத்தது பாருங்க, பதவி ஆசைன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, பதவி ஆசை.
அவங்க சொல்றாங்க, நீ இவரை விடுதலை ஆக்குனா ராயனுக்கு சிநேகிதன் அல்லன்னு சொன்ன உடனே தன் பதவியை காப்பாத்திக்கிட்டதுக்காக அவருக்கு மரண